நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு அடிக்கடி உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெறலாம் என்று கூறி இன்றைய தலைப்பு குருமேடு. அதாவது செல்வம், பணம் வரும் வழிகளில், செல்வம் சேர்க்கக்கூடிய பகுதிகளில் குருமேடு எவ்வாறு இருந்தால் எவ்வாறு செல்வம் வரும், குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் மூலமாக எவ்வாறு செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குருமேடு நன்றா சிறப்பாக இருந்தாவே ஒரு ஆன்மீக துறையில் நல்லா இருப்பாங்க. நீதி, நேர்மை, ஒழுக்கம் இந்த மாதிரி சிறந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் ஒரு வழிகாட்டி, ஒரு நல்ல நீதி, நேர்மை, ஒரு மத தலைவர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆசிரியர்னு சொல்லலாம், ஒரு அதிகார பதவியில் இருக்கிறவர்னு சொல்லலாம். குழந்தையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். எல்லா செல்வங்களையும் குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ ஒரு கையில் குருமேடு நல்லா சிறப்பாக இருந்தது. அந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இருக்கிறதான் குருமேடு. இந்த குருமேடு சிறப்பாக இருந்தாலே அவங்க ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். குழந்தை கண்டிப்பாக உண்டு, செல்வங்கள் அனைத்தும் உண்டு. இப்போ ஜாதகத்தை பொறுத்தவரை குரு எந்த இடத்தில், அதாவது லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகத்தின் வழியாக நல்லதை செய்வார். குறிப்பா ஒரு 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு, திடீர் தன பிராப்தி எல்லாத்தையும் அவங்க கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொஞ்சம் லேட்டா கொடுப்பாரு. அவர்தான். அதனால குறையில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் குரு பகவான் தான். இப்போ நம்ம கையை பொறுத்தவரலாம், நம்ம குரு மேடு உயர்வா இருந்தா குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. குருமேட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வரக்கூடியது முதல்ல வர்றது இருதய ரேகை தான். இருதய ரேகை நல்ல வெட்டு துண்டு இல்லாம இருந்துட்டா ஹார்ட் பிரச்சனை இல்லாம தப்பிச்சிருவாங்க. அதுல ஏதாவது இருந்ததுன்னா ஹார்ட் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அளவுக்கு அதிகமாக குருமேடு இருந்தாலே ஹார்ட் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. நான் போடுற பதிவுகள் எல்லாமே எச்சரிக்கையான பதிவு. முதல்ல குருமேடு உயர்வா இருந்ததுன்னா ஆன்மீக துறையில் நம்பிக்கை இருக்கும். அதாவது நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம் இதில் நம்பிக்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா செல்வங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் குருமேடு உயர்வா இருந்தாலே. இப்போ இந்த குருமேட்டுக்கு வரக்கூடிய இறுதி ரேகை நல்லா குருமேட்டில் இருந்துச்சுன்னா தன்னுடைய தகுதிக்கு மேல படித்து நல்ல பணம் உள்ளவரை, நல்ல வசதி உள்ளவரை திருமணம் செய்து நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த இறுதி ரேகை நேரா இப்படி வர்றது, நேரா இங்க போயிட்டு நேரா அந்த பக்கம் எட்ஜில் போய் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. குருமேட்டுக்கு வராது, இப்படி நேரா அந்த குருமேடை தாண்டி அந்த எட்ஜில் கடல் வரைக்கும் போயிடுச்சு, நேரா போயிடுச்சுன்னு வச்சுங்க. மிக சிறந்த அமைப்பு. அதாவது நல்லதும் உண்டு, சர்வாதிகார தரம், நல்ல பணம், நல்ல நீதி, நேர்மை எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட இது தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனப்பக்கம் சர்வாதிகாரி தனக்கு கீழே வேலை செய்யறவங்கள ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. கீழே வேலை செய்யறவங்கள இவங்க நேர்மையா இருக்கிறது இல்லாம அடுத்து அவங்க கீழே இருக்கவங்களையும் கரெக்டா வேலை செய்ய அப்படின்னு சொல்லி சர்வாதிகாரத்தனம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த குருமேட்டுக்கு கரெக்டா வர்றது மிகவும் சிறந்த அமைப்பு. அதே மாதிரி இப்ப இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா, புத்தி ரேகையும் நல்லா கரெக்டா நேரா வந்துருச்சுன்னு வச்சுங்க. புத்தி ரேகையும் கரெக்டா இருந்து இந்த இறுதி ரேகையும் கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுங்க. ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஒரு நீதி, நேர்மை, சத்தியம், உண்மை இதெல்லாம் ரொம்ப ஒழுங்குபடுத்தணும்னு நினைப்பாங்க. மக்களை, நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர்களாக அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புத்தி ரேகையிலிருந்து இப்படி மேல குருமேட்டுக்கு ஒரு ரேகை போயிருந்துன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க படிச்சு வாழ்க்கையில நல்ல படிப்படியா நல்ல நிலைமைக்கு போய் நல்ல உயர்ந்த உத்தியோகத்துல ஒரு தலை சிறந்த பதவியில நல்ல வருமானத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதாவது அளவுக்கு அதிகமான பணம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. கண்டிப்பாக குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் இருந்தால் குழந்தை கண்டிப்பாக உண்டு. குழந்தை இல்லாம இருக்கவே இருக்காது. 1. 2
இப்ப புத்தி ரேகை, இருதய ரேகை பார்த்துட்டோம், புத்தி ரேகையை பார்த்துட்டோம். ஆயுள் ரேகையில இருந்து மேல் எழும்பக்கூடிய ரேகை குருமேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க, மிக சிறந்த அமைப்பு. அதாவது அதிகாரமான வேலை. இப்ப இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல இருந்து கூட கிளம்பலாம். எங்க இருந்து கிளம்புதோ அந்த வயதில் உங்களுக்கு அதிகாரமான பதவி காத்து இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப ஆயுள் ரேகை சக்தி ரேகை. இந்த சக்தி ரேகையில இருந்து இப்ப சனிமேட்டுக்கு போச்சுன்னு வச்சுங்க. சனிமேட்டுக்கு போச்சுன்னா கவர்மெண்ட் ஜாப், பர்மனண்டான உத்தியோகம், அதை குறிக்கும். இப்ப நம்ம இன்னைக்கு குருமேட்டை பத்தி பார்க்க போறோம். குருமேட்டை மட்டும் பத்தி பார்ப்போம். குருமேட்டுக்கு இந்த ஆயுள் ரேகையில இருந்து ஒரு ரேகை போச்சுன்னா அதிகாரமான ஒரு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த விதி ரேகையிலிருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போகுது சார். விதி ரேகையிலிருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போச்சுன்னா ஒரு சாதாரண பதவியில ஆரம்பிச்சு கெஜெட்டட் ஆபீசர் வரைக்கும் படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் குபேர சம்பத்து கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. நல்ல நிலையில போவாங்க. இந்த புத்தி ரேகை நேரா இருந்துச்சுன்னா வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. கீழையோ இப்படி இந்த புத்தி ரேகை வருது பாத்தீங்களா, இந்த புத்தி ரேகையில கீழையோ மேலையோ இப்படி வளைஞ்சதுன்னா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை குரு பகவான் கொடுப்பார். குரு எப்படி இருந்தாலும் கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுத்துருவார். இப்ப குரு மேட்ல ஒரு வளையம் ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேரு குரு வளையம். இப்படி குரு மேட்டை சுத்தி மலை மாதிரி வரும், இது குரு வளையம்னு சொல்லுவாங்க. இந்த வளைய அமைப்பு இருந்தால் ராஜபோகமான பெண்கள் கையில் இருந்தாலும் ஆண்கள் கையில் இருந்தாலும் யாரை பற்றி அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க தான் அவங்க சொல்றது அடுத்தவங்க கேட்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு அரச போகமான ஒரு வாழ்வு காத்து இருக்கிறது. நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லா கலைகளும் தெரியும், எல்லா மொழிகள்ல கூட நிறைய மொழி கத்திருப்பாங்க, நிறைய சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு நல்ல அரசபோகமான வாழ்வு கிட்டுவதற்கு வாய்ப்பு. நல்லா நிறைய பணம் சம்பாதிப்பாங்க சார், நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு அரசருக்கு என்ன கிடைக்கணுமோ அத்தனை மரியாதையும் அத்தனை செல்வங்களும் அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கலைகள் எல்லாமே கற்றுணர்ந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, எதிர் பாலினர் மேல், அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர் பாலினர்கிட்ட அளவு கடந்த உறவுகள் தொடரும். இது மட்டும்தான் மைனஸ் வழியா, வேற எந்த ஒரு மைனஸும் கிடையாது. குரு வலையில் இருந்தால் ஒரு ராஜபோகமான வாழ்வு சிறந்து இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குரு வலயத்தை பார்த்துட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில நல்லா அச்சீவ் பண்ணி ஒரு கோடிக்கணக்கான ரூபாய், எத்தனை கோடி சம்பாதிக்கணுமோ நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக, நல்லவராக, வல்லவராக இருப்பார். பெண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க, அதை மட்டும் திருத்திக்கிட்டா போதும். வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குபேர சம்பத்து உண்டு. இப்ப இந்த குரு வளையத்தை பத்தி பார்த்துட்டோம். இப்ப இந்த குரு மேட்ல ஒரே ஒரு இன்டு மார்க் இருக்கு சார். இன்டு மார்க் இருந்தா தனியா ஒரு இன்டு மார்க் இருக்கும், ரேகையில இருக்கக்கூடாது. தனியா ஒரு இன்டு மார்க் இருந்தா நல்ல ஒரு அமைப்பு, அதாவது இல்லறம் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இங்க ஒரு ஸ்டார் குறியும் இருக்கு சார். இங்க ஒரு ஸ்டார் குறியும் இன்டு மார்க் இருந்தா காதலித்து திருமணம் செய்து கொண்டு அதன் மூலம் வருமானம் வரக்கூடாது. குறிகள் இருந்தாலே வருமானத்தை குறிக்கக்கூடியது. இல்லத்தால் மூலம் நல்ல வருமானம் வரும். இன்டு மார்க் மட்டும் இருந்தா, ஸ்டார் குறியும் இன்டு மார்க்கும் இருந்தா மிக பெரும் வருமானம். காதலின் மூலமாக ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல ஒரு நல்ல பொண்ணை காதலித்து அந்த பெண் மூலமாக இல்ல அந்த ஆண் மூலமாக வாழ்க்கை துணை மூலமாக நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல இந்த குருமேட்ல ஒரு திரிசூலம் இருக்கு சார். திரிசூலம் வாழ்க்கை துணை புரிந்து கொண்டு குடும்பம் நடத்தக்கூடிய நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை, அதாவது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்துவாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நல்ல மனநிலை. இந்த திரிசூலத்தோட இங்க ஒரு ஸ்தான அமைப்பு இருக்கு சார். அவர்கள் உயர்ந்த இடத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்து அதன் மூலம் நல்ல நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த ஸ்டாரும் ஒரு திரிசூலமும் இல்லை இன்டு மார்க் இருந்தாலே அவர்கள் உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்து அதன் மூலம் பொருள், அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான பொருள் வாழ்வில் உயர்வார்கள். எப்போது உயர்வார்கள்? சூரிய ரேகை வர வேண்டும். இப்ப இந்த வயசுல 30 வயசுல இருந்து அவர்களுக்கு நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திரிசூலம் மட்டும் இருந்தா திடீரென்று வருமானம் வரும். இப்ப ஸ்டார் குறி மட்டும் இருந்தா திடீர்னு வருமானம் வரும். ரெண்டும் சேர்ந்து இருந்து நாம் உயர்ந்த இடத்தில் பெண்ணை திருமணம் செய்து அதன் மூலமாக ஆணை திருமணம் செய்து அவர் மூலமாக நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா இந்த ஆயுள் ரேகையிலிருந்து மேல் அனுப்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் இந்த பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
மெயினா பணம் வரணும்னா ஆயுள் ரேகையில இருந்து மேல இருக்கக்கூடிய கிளை வரணும், இல்லைன்னா சூரிய ரேகை வரணும். அப்பதான் அளவுக்கு அதிகமான பணம் வரும். இல்ல ரெண்டுமே இல்லைன்னா அளந்து கொடுக்கக்கூடிய பணம் வரும். பணம் வராதுன்னு சொல்லவே முடியாது. பணம் வரும், அளந்துதான் கிடைக்கும். சரிங்களா? இப்ப இந்த குருமேட்ல ஒரு சதுரம் இருக்கு சார். சதுரம் இப்ப சாய் சதுரமா இருந்தாலும் நல்ல நீல சதுரமா இருந்தாலும் கிராஸா இருந்தாலும் சதுரம் இருந்தால், அதாவது மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, ஒரு நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய, இன்னும் சொல்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக, பணம் படைத்தவராக, பணத்தை கண்டு மயங்காதவராக, சிறந்த நபராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வரும். அவர்களுடைய மற்ற ரேகைகள் நல்லா இருந்தா அளவுக்கு அதிகமான பணம் வந்து அந்த பணத்தை கண்டு மயங்காமல் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு தொழிலதிபராகவோ இல்ல ஒரு மிகப்பெரிய தலைவராகவோ இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுல ஒரு முக்கோணபுரி இருக்கு சார். முக்கோணபுரி மிகவும் சிறந்த அமைப்பு. மிக பெரும் அரசியல் தலைவராக, நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டு உள்ளம் நிறைந்தவராக இருப்பார். அதாவது நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம் தவறாமல் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அரசியல் நிபுணராக, அப்படி இல்லைன்னா ஒரு 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 அரசாங்க அதிகாரியாக இருந்தா கூட நல்ல தொண்டு உள்ளம் நிறைந்தவராக இருப்பார். ஒரு நியாயத்தோட எதை செஞ்சாலும் ஒரு நியாயம் இருக்கும். நியாயத்தோட கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மக்கள் சேவகராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாம் வேலை செய்யணும்னா கை நல்லா இருக்கணும். முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. கை நல்லா இருந்து மென்மையாக இருந்து ரேகைகள் எல்லாமே ஒத்துழைச்சாக்கா இது பலன் கூட வரும். இல்ல இந்த குறி இருந்ததுன்னா அளந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனோபோக்கம். இந்த கையில ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார். இந்த புள்ளி மறையும் வரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலையில் எச்சரிக்கை, தொழிலில் எச்சரிக்கை, உங்களுடைய பதவி பறிபோவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த கருப்பு புள்ளி மட்டும் கண்டுட்டீங்கன்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இங்க ஒரு வளைக்குறி இருக்கு சார். அவர்கள் வாய்ப்பந்தல் கூடியவராக இருப்பார்கள். வாய்ப்பந்தல், அதாவது வாய் சொல்லி வீரநடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாயால நிறைய பேசி நல்ல வாழ்க்கையில நல்ல வாயால பேசிய வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய் நிறைய பேசுவாங்க. அதாவது இல்லாதையும் பொல்லாதையும் நிறைய பேசி நான் அப்படி இப்படி என்று பேசக்கூடிய ஒரு மனோபோக்கம் ஏற்படும். இந்த குருமேட்ல இந்த வளைக்குறியும் இந்த புள்ளியும் தான் கெடுதலை குறிக்கும். சரிங்களா? மிச்சப்படி எந்த ரேகை இருந்தாலும் எந்த குறிகள் இருந்தாலும் அதிர்ஷ்டமான குறிதான். இப்போ இந்த இடத்துல இந்த குருமேட்ல ஒரு தாமரையோ, தாமரை மொட்டோ, மீன் சின்னமோ, இல்ல கொடியோ, வில், வேல், வால், இந்த மாதிரி எந்த சின்னங்கள் இருந்தாலும், தாமரை இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தில், அதாவது மனைவி கையில் இருந்த குழந்தைகள் அரசபோகமாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. அவருடைய கணவர் அரசபோகமாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி குருமேட்டை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். 10-15 நிமிஷத்துல சொல்லக்கூடிய விஷயமே இந்த 1000 காணொலி போடலாம் குருமேட்டை பத்தி. அதனால குருமேடு நன்றாக இருந்தால் ஆன்மீக துறையில் ஈடுபாடு இருக்கும். நல்ல ஒரு நியாயமான அரசியல் நிபுணராக, இல்ல ஒரு அரசியல் தொண்டராக, இல்ல ஒரு அரசு அதிகாரியாக, அரசு கான்ட்ராக்டராக, இந்த மாதிரி ஒரு அதிகாரம் அவருக்கு கீழே வேலை செய்யுது சார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த குருமேட்டுக்கு இப்ப சந்திரமேட்ல ஒரு ரேகை போகுது சார். குருமேட்டு இப்படி போகுது. அது பிரயாண ரேகை. அந்த பிரயாணத்தின் மூலமாக கோடிக்கணக்காக பணம் சம்பாதிக்கிறவங்க, உள்நாடு, வெளிநாடு, ஏற்றுமதி, இறக்குமதி மூலமாக செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கரமேட்ல இருந்து ரேகை போகுது. ஏதாவது ஒண்ணுதான் போகும். சுக்கரமேட்ல இருந்து ரேகை வச்சா உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும், தொட்டதெல்லாம் வெற்றியாகும். இந்த மாதிரி முயற்சி பண்ணாங்க. வாழ்க்கையில நல்லா இருக்கு. ஒரு ரேகை இருந்ததுன்னா அந்த ரேகையை நீங்க கையில பார்த்துட்டீங்கன்னா முயற்சி செய்தால் அளவுக்கு அதிகமான பணம் வரும். முயற்சி செய்யாம விட்டுட்டீங்கன்னா நல்ல சாப்பாடு, நல்ல உறக்கம், நல்ல ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த கைரேகை ஏன் பார்க்கணும், ஜாதகத்தை ஏன் பார்க்கணும், எந்த நேரத்துல நல்லது நடக்க போதுன்னா அந்த நேரத்தை நம்ம செஞ்சோம்னா கூடுதல் வருமானத்தை அடையலாம். கெடுதல் வரும்போதுன்னா அது தப்பிச்சுக்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நடப்பது நடந்து கொண்டே போயிட்டு. ஒரு பழம் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா அதை எடுத்து நீங்க தான் சாப்பிடணும். பழம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரும். அந்த நேரத்துல பழமோ ஒரு பொருளோ பொண்ணோ உங்க கண்ணுக்கு முன்னாடி தோன்றும். அதை எடுத்து உபயோகப்படுத்துவது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய முயற்சியும் வேண்டும், அதாவது அந்த அனுகிரகமும் வேண்டும். ஒரு மேடுகள் ஆசையை உண்டு பண்ணும், ரேகைகள் அதை செயல்படுத்தும். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஒரு மகாபாரத போர்ல ஒரு சின்னூண்டு எடுத்துக்காட்டு. மகாபாரத போர்ல
அர்ஜுனன் வந்து சண்டை செய்ய மாட்டேன்பா. அப்போ பகவான் சொல்வார், இவனெல்லாம் நான் கொன்னுட்டேன், நீ உன் கையால சாவறதா ஒரு விதி இருக்கு, அதனால நீ கண்ணை மூடிட்டு அம்பெடுத்து விடு அர்ஜுனா, அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நாம் வந்து நம் செயல்கள் வந்து நமக்கு முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு வந்து எல்லா அதிர்ஷ்டம் இருந்தாலும் எது இருந்தாலும் நம் மூலமாக அது நடக்க வேண்டும். அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க பழகி கொள்ள வேண்டும். அப்பதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய வேலை செய்யும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.